மெழுகுவர்த்தியினால தீபம் ஏத்தலாமா? அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு சந்தேகமா கேட்டிருக்காங்க. அதனால நான் எல்லாருக்குமே சொல்லிர்றேன். பொதுவாவே நம்ம தீபம் ஏத்தும்போது மெழுகுவர்த்தினால சில பேர் ஏத்துறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அது என்ன மெழுகுவர்த்தின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். தேன் மெழுகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல தீபத்த ஏத்துறது நல்லது தான், சிறப்பானது தான். அது தான் என்ற அகந்தையை அடக்கக்கூடியது. அது ஒரு சிறப்பானது தான். அதுல தப்பு கிடையாது. ஆனா இப்போ பிரசன்ட் இந்த காலங்கள்ல நெறைய கெமிக்கல்ஸு, சில மிருகங்களுடைய கொழுப்புகளால ஆன அதையும் சில கெமிக்கல்ஸையும் சேர்த்து மெழுகுவர்த்தி அப்படின்னு தயாரிக்கிறாங்க. அது கட்டாயம் ஏத்தவே கூடாது. அது நல்லதும் கிடையாது. அதனால அத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, உத்தமம். ஆனா அந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது அந்த பூஜை அறையில விளக்குகள ஏத்துறதுக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. பொதுவாவே கோவில்கள்ல, ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெய் தீபமோ, நல்லெண்ணெய் தீபமோ ஏத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்ல மெழுகுவர்த்திங்கிறது அந்த தேன் மெழுக கூட நீங்க பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அம் அந்த மிருகங்களுடைய கொழுப்புகள், அந்த கெமிக்கல்லாம் கலந்து இப்பலாம் நெறைய வருது. அத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது.